நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 298வது வீடியோ. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு காலையில் கூட இருளன்று பேசினார். எப்படியா சார் எனக்கு இது அனுப்புங்க, இந்த புவனேஸ்வர் கவசம் அனுப்புங்க, ஐ வாண்ட் ரிசல்ட் டெய்லி அதனால் ஐ ரியலி முன்னாடி அந்த மந்திரம் சொல்லியே ஓம் ஸ்ரீம் எம்சின்னு சொல்லியே நான் நிறைய சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். சரி, அப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அப்படி சொல்லும்போது இந்த புவனேஸ்வரி தத்துவ பிரகாச சாந்தானந்த சுவாமிகளால் வெளியிடப்பட்ட நூல் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பெட்டராக எங்கேயுமே காப்பி கிடையாது. ஈவன் ஸ்கந்தாசிரத்தம் கிடையாது. இதுலேயும் மகாலட்சுமி லேஅவுட்டு சென்னையில் இருக்கிற இந்த புவனேஸ்வரி படத்தில் எங்கேயுமே இல்லை. கிரியில் எல்லாம் ஜரடை போட்டு தைச்சிட்டான். என்னுடைய ஒரு சிஷ்ய பையன் வருவான், கார்த்திக்னு சொல்லிட்டு, ஜெர்மனில் வந்திருக்கான். அவனும் he was trying for 2 books released by ஸ்கந்தாசிரமம். ஒன் இஸ் இந்த புவனேஸ்வரி தத்துவ பிரகாசம், இன்னும் தசமகாவித்யா. இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், சில பேர் போட்ட புஸ்தகங்கள்லாம் கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப ரேர். நஜன் ஒருத்தர் இருந்தார், நடராஜன் பேர். அவர் இது டாக்டரேட்டு திரும்ப இதில் இருந்தார், மயிலாப்பூரில் இருந்தார். மாமி பேர் லலிதாம்பான் பேர். அதுக்காக போன பிறகு நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அப்போ சுகர்னால போயிட்டார் அந்த காலத்தில். ஆனால் such a knowledgeable person, you cannot find a person like him in this world. ஒரு ஆஞ்சநேயர் ஒன்று சப்ஜெக்ட் எடுத்தால் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மந்திரங்கள், சாஸ்திரநாமங்கள், கோவில்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் ஒரு புக்கு எடுத்தால் அது மாதிரி அப்புறம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் போட்டிருக்கார். இவர் கூட இந்த மாயா அண்ணாசாமிகிட்ட வரும்போது ஒரு செட் ஆஃப் புக்ஸ், ஒரு 10-15 புக்கு கொடுத்தமிச்சா அவருக்கு. ஹி வாண்ட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் டியூரிங் த டே டு டே. இதுக்காக யூடியூப்பில் வேணும்னு சொல்லி அதுக்கு வந்தார் கார் போட்டுண்டு. சரி சரி, நான் அதை அடிக்கடி பார்க்கறது இல்லை அந்த புத்தகம்லாம், பொய்யே சொல்லலாம். சரி, நான் கொடுத்துட்டேன் ஒரு செட் ஆஃப் புக்ஸு, நீங்கள் வச்சுங்க பரவாயில்லண்டு. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த புத்தகத்தை நான் தரமாட்டேன்ட்டேன். இது அந்த காலத்துலேயே விலை ஜாஸ்தி. இது பல்கி புக்கு, பைண்டர் பண்ண ரெஃபரன்ஸுக்கு வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இதில் போட்ட மந்திரங்கள் ஈவன் பரத்வாஜ சுவாமிகள் கள்ளிக்குப்பத்தரோட பாடலாம் இந்த அளவுக்கு. அது ஓரளவு போட்டிருக்காது. அதுலேயே நிறைய தப்புகள்லாம் நிறைய இருக்குது. இது மூல மந்திரங்களே தப்பாக போட்டிருக்கா. இது மாதிரி தப்பாக போடும்போது என்ன ஆகுதுன்னா, எதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அப்போ நோபடி இஸ் ரிட்டன் எழுதியா அந்த ஓன், ஜஸ்ட் தே காப்பீட் ஃப்ரம் அதர் புக்ஸ், அவ்வளோதான். அதையும் செக் பண்ண ப்ரூஃப் கரெக்ஷனாக பண்ணும்போது அதை நம்ம தப்பாக ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனை வந்துடும். ஸோ அதை ஒரு புக்கு போட்டான்னா செக் பண்ணிக்கிறோம். பரமாச்சாரியார் அந்த கல்கட்டா ஸ்டேஜுக்கு சொல்லுன்னு கூட 11 புராணத்தை போட்டார். பல கோடி செலவாச்சுக்கு அந்த காலத்துலேயே வாழ்க்கை. ஸோ கல்கட்டா ஸ்டேஜுக்கு அவர் ஒரு தனியாக ஆஃபீஸ் போட்டு பெரிய சாஸ்திர விற்பனர்கள், வேதம் படித்த வாழலாம் போட்டு மந்த்ஸ் டுகெதர் தே ஹேவ் டன் தட் ப்ராசஸ். 18 புராணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்தார் பரமாச்சாரியார். அவருக்கு அதே மாதிரி பசி எடுக்காமல் 20 வருஷம் இருக்கும்போது பசியே இல்லை, தாகம் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கடைசி 17 புக்கு போகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியலையாம். ஆனால் அவர் வாஸ் நாட் டிஜெக்டட். பரமாச்சாரியா சொன்னாலும் சொல்லிட்டு ஒரே நம்பிக்கை எழுத பண்ணி 18வது ஸ்காந்த புராணம் போடும்போது அவங்க தாகம் எடுக்கிறது, கொண்டாடி கூட தண்ணி கொண்டுவான்றார். இதெல்லாம் கல்கட்டாவில் சத்தியமாக நடந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 12 மணி ஆச்சு, பசி இருக்குது, சாதம் போட்டுன்றார். சப்பாத்தி சாப்பிட்டு வச்சுக்குவேன். சாதம் போட சாப்பாடு போட சொல்கிறார், சாப்பிட்றார். அதெல்லாம் சரியாயிட்டு உடம்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, மந்திரங்கள் அவ்வளோ பவர், அதில் தப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதே புராணத்துக்கே அந்த மாதிரி அவ்வளோ கண்டிஷன் சொல்லியிருக்கா. மந்திரங்கள் ஒன்றும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாகணும். ஷுட் அதுக்காக தான் குருன்னு ஒருத்தர் வேணும். திருப்பி சுற்றி அங்கேயே வரோன்னா குருன்னு வரா. எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் அந்த காலத்துலேருந்து இப்போ இல்லை, எனக்கு ஒரு 30 வருஷ காலமாகவே ஆஃபீஸோட பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பா. A1 A2 பெருசாக இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம். எங்கே மிஸ்டேக் இருக்குதுன்னு காமிச்சிடுவாங்க. அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். நான் அதை அனலைஸ் பண்ணாலே போதும். இது என்ன தேவியின் கடாட்சம். அது இங்கே கம்மிங் டு திஸ். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இருளன்னு சொன்னாங்க போது இப்போ எனக்கு ஐ காட் இன்ட்ரெஸ்ட் பாவம். அவரே இப்போ இங்கேருந்து நமக்காக பேசுகிறார். சரி, அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு அப்போ பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் புவனேஸ்வரியில் அம்பாளை பற்றி ஜெகன்மங்களா மாலா மந்திரம் ஒன்று இருக்குது.
புவனேஸ்வரி பூஜா கல்பத்தில் இருக்குது. அதை நம்ம ஐ வாண்ட் டு ஷேர். அவர் வந்து புவனேஸ்வரிக்கு உண்டான இதெல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னார் அந்த இருளன்றவர். ஸோ அதுக்காகவே நான் வந்து இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த புவனேஸ்வரி அம்பாள் இந்த சைடு 4 லட்சுமி, அந்த அஷ்டலட்சுமிகள் இருக்கா. இது புவனேஸ்வரி தான். அங்குச பாசமேந்தி அபேமே வரதம் தாங்கும் பங்கைய கருத்தல் பீதாம்பர மடியடிகள் பொற்பூன் பைங்களை நிரப்ப பூண்டால் 16 கலையெழுத்தில் பொங்கிய ஒரு எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றி. இவருடைய இந்த ஜெகன்மங்களா கவசம் பார்க்கணும். நார்மலாக புவனேஸ்வரிக்கு பச்சை கலர், ரெட் கலர் சாரி தான் போட்டு பாப்பாளுக்கு. பீதபஸ்திரம்னா மஞ்சள் கலர் அர்த்தம். பட்டு பீத்த இதுன்னு, ஆனால் மஞ்சள் அது. இப்போ ராஜராஜேஸ்வரிக்கு அது மஞ்சள் தான் சொல்ல இவ்வளோ இஷ்டமான சொல்கிறத தவிர, பட் ரத்த வஸ்திரம்ன்றது நம்ம காமிய பூஜைக்காக பண்ணுறது. இது புவனேஸ்வரி பூமியில் இருக்க எல்லாமே அவர் தான் அதிபதின்னு சொல்றதுனால பச்சை போட்டிருக்கா அதில். ஸோ கம்மிங் டு ஜெகன்மங்களா மாலா கவசம். அதில் ஒன்று மாலா மந்திரம்னு சொன்னால 15 எழுத்துக்கு மேற்பட்டு இருந்தால் அது மாலா மந்திரம் ஆகிடும். மூல மந்திரத்துலேயே சின்ன 4-5 லெட்டர்ஸ்லாம் பரவாயில்ல. 15 எழுத்துக்கு மேலே போச்சுனால மாலா மந்திரம்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து பாருங்கள், ஸ்ரீ சிவ உவாச மாலா மந்திர பிரவேஷ்யாமி ஸ்ருணுஷ்வ பரமேஸ்வரி மந்திரஸ்மரண மாத்திரேண புவன சன்னிதாயகம் அஸ்ய ஸ்ரீ ஜெகன்மங்களா மாலா மந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி காயத்ரி சந்தக ஸ்ரீ புவனேஸ்வரி தேவதா ஐம் பீஜம் க்ரீம் சத்திகி ஸ்ரீங்கினகம் ஸ்ரீ புவனேஸ்வரி பிரசாத்யத்தே ஜபே விநியோக அங்கன்யாச கன்யாசந்து ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹரோம் ஹரஹ ஹரதல பிஷ்டாபியான் முடிஞ்சிடுறது. அடுத்து வந்து தியானம். பாசாங்கு சதராம் தேவி பீதபத்ராம் பராம்பிரதாம் ஷோடசாட்சர ரூபாம் தாம் ஏகாட்சரமயி பஜே. இப்போ மந்திரம் ஆரம்பம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஆம் ஹ்ரீம் குரோம் நமோ பகவதி க்ரீம் க்ரீம் மகாமாகே சகல ஐஸ்வர்ய பிரதாயினி சர்வ சந்தோஷகாரிணி சர்வ விக்ன விநாசினி ஹ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மாயா புரேஸ்வரி ஹ்ரீம் ஹ்ரீம் सर्वजनवश्याकर्षिणी हूंकारंदलिगे माया स्वरूपिणी श्री भुवनेश्वरी वश्याकर्णेश विद्वेषण संबन उच्चारण मारण षड कर्मसिद्धि प्रदायिनी ह्रीं एकी एकी आगच्छ आगच्छ आवेशय आवेशय आकर्षय आकर्ष बंधय बंधय मर्दय मर्दय सिद्धि सिद्धि पिंदि पिंदि र भूत प्रेत पिशाच ब्रह्म राक्षस साकिनी भयव कुष्मांड तानव सहस्राग्रगम उच्चाड़य उच्चाड़य मारय मारय लोडय लोडय त्रोडय त्रोडय मुंजय मुंजय गणनाथ शूद्रा पद्मार स्फोटक व्रणज्वरान उच्चाड़य उच्चाड़य परयंत्र परमंत्र कोटि कोटि शेदानय आत्ममंत्र आत्मयंत्र आत्मतंत्र कोटि कोटि स्फूर्जय स्फूर्जनाय मां रक्ष रक्ष आयुर्देहि प्रजां देहि ऐं ह्रीं क्रों हूं बट् स्वाहा माला मंत्रमिदं सृष्टं भुवनेश्या प्रकीर्तितम् ऐदं प्रजेबत देवी सहस्रं बायसं हुनेत मंत्रेण देवेशी सर्वकार्याणि साधय मंत्रस्य स्मरणादेव सर्वान् काम नवाप्नुयात् एवं शिवेन कथितं हिमवत्सुताय हिमवत्सुताय भक्त्या से पठति मंत्र मंत्र मंत्रमन्नोदय सेदा देवी स्मरन् प्रतिदिनं शतशत लब्धकामो मुक्तिं समुक्तिं अभीतां लभते शिरायु. அடுத்து இந்த ஹிருதயாய நாசிகா அதை முடிச்சிட பூர்வ ஸ்வரம் போய்பட்டு இந்த தியான ஸ்லோகம் சொல்லி முடிச்சிடணும் இருக்கு. இது வந்து இதுதான் புவனேஸ்வரி. இது என்ன மந்திரம்னா, நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லா கட்ட சக்தி மிச்சம் இந்த உடம்பு எல்லாம் போகிறது எல்லாமே தொலைச்சிருந்துருக்கு.
புவனேஸ்வரி ஜெகன்மங்களா மாலா மந்திரம் பேர். சின்ன மந்திரம் தான், அது ஒரு பேராக தான் வருது. இதை சொல்லலாம். இந்த பட் இது எந்தெந்த புக்களுக்கு தெரியல இருக்குது. வேணும்னா அது ஃபோட்டோ எடுத்து நான் யாருக்கா கேட்டால் பிடிஎஃப்பில் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது செய்ய முடியாதனால. ஸோ இப்போ நம்ம பார்த்தது புவனேஸ்வரி மாலா மந்திரம். நான் புவனேஸ்வரி பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறதுனால உண்மையாக என் மனசில் சொல்லிடுறேன். நிறைய சக்தி படமெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு சொல்கிறோம். அதில் 100 பேர் கூட பார்க்க மாட்டேன்றா. குலதெய்வத்தினா 500 பேர் பார்க்குறா. புவனேஸ்வரினா நிறைய பேர் பார்க்குறா. அது என்ன தெரியல எனக்கு. அதே மாதிரி ஜோதிர்லிங்கம் போட்டு 100 பேர் கூட பார்க்க மாட்டேன்றா. எது அதாவது நம்ம இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா, சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு பயனளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. எல்லாமே நம்மளோட இது என்ன, எல்லாத்தையும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வாட் யூ அப்ளைன்றது டிஃப்ரெண்ட்டு. இப்போ சில பேருக்கு பெருமாள் பிடிக்கும், சில பேருக்கு அம்பாள் பிடிக்கும், சில பேருக்கு முருகர் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பட் வி ஷுட் நோ வாட் இஸ் ஈச் பவருக்கு நமக்கு தெரியணும். இதை சொல்லி இந்த 298வது வீடியோ நான் நிறைவு செய்கிறேன்.